நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனி வக்ர பயிற்சி பலன்கள். கன்னிராசி காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும், எந்த விஷயத்தையும் நீங்கள் கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். சனி உங்கள் ராசிக்கு வந்து 5 மற்றும் 6ஆம் அதிபதியே வருவார். உங்கள் ராசிக்கு யோகாதிபதியே சனி தான். இப்போ 6ஆம் இடத்துல சொந்த வீட்டில் கும்பராசியில் இருக்கார். உங்கள் ஜென்ம ராசியில் கேது இருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் ரிஷபராசியில் குரு சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் வருட கிரகங்கள், சரிங்களா? இந்த 4 கிரகங்கள் இந்த அமைப்பில் தான் இருக்காங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா வேகமான கிரகம் சந்திரன், இருக்கிறதுலே மெதுவான கிரகம் சனி. ஏன்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சந்திரன் போகிறக்கு 2.25 நாள் தான் டைம் எடுத்துக்குவார். 2.25 நாளில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு சந்திரன் ட்ராவல் பண்ணிடுவார். ஆனால் சனி வந்து பாருங்கள் இருக்கிறதுல மெதுவான கிரகம். 9 கிரகங்களில் நவகிரகங்களில் சனி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு 2.5 வருஷம் டைம் எடுக்கும். மந்தமான கிரகம், நிதானமான கிரகம், ஸ்லோவான கிரகம், இருள் கிரகம் சனி. இப்போ உங்கள் ராசிக்கு அவர் வந்து பாருங்கள் 6ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அவர் வக்ரம் ஆகிறார். என்ன நடக்கும்? வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சுன்னா தன்னோட இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலனை கொடுத்துரும். வர்ற ஜூன் மாதம், அதாவது இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனி வக்ரம் அடைஞ்சு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 மாதம், இந்த 4.5 மாத காலகட்டங்கள் சனி வக்ர நிலையில் தான் இருப்பார். கன்னிராசினியர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லிடலாம், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலேயே இருந்து வக்ரம் அடைகிறார். 6ஆம் இடங்கிறது என்ன? வேலை, கடன், நோய், எதிரி. இதுதான் அந்த 6ஆம் இடம். அதாவது ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்லுவாங்க. இப்போ இந்த 6ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க. இந்த 4.5 மாத காலகட்டங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நீங்கள் நடையாக நடந்திருப்பீங்க, அலையாக அலைஞ்சிருந்திருப்பீங்க, அங்கங்கெல்லாம் போயிருந்திருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்கியிருப்பீங்க, கோர்ட்டு வாசல் படி ஏறி இறங்கியிருப்பீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள், அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியே வரக்கூடிய இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தி, அதிகம். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருந்துட்டாலே வியாதி இல்லாமல் பண்ணுவார், கடன் இல்லாமல் பண்ணுவார், நோய் இல்லாமல் பண்ணுவார், எதிரி இல்லாமல் பண்ணிடுவார். அப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க இந்த காலகட்டங்கள். அடுத்து கடன் நிறைய பேர் கடன் வச்சுருப்பீங்க. கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும், அந்த சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். வியாதி, உடம்புல வியாதி இருக்குங்க சார், மாத்திரை மருந்து எடுத்துகிட்ருக்கோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், எந்த ஒரு வளர்ச்சி இல்லை, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, நாங்கள் அப்படியே இருக்கோம், அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, அடுத்தவங்களாம் நல்லா இருக்காங்க, நாங்கள் எந்த தப்பும் பண்ணல, எந்த துரோகமும் பண்ணல, நாங்கள் நல்லா இல்லை, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. உடம்புல இருந்த அந்த வியாதி விலக போகுது. உங்களுக்கு கடன் இல்லாமல் இருக்க போகிறீங்க, எதிரி இல்லாமல் இருக்க போகிறீங்க. அதேமாதிரி குறிப்பிட்டு சொல்லப்போனால் உங்களுக்கு நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும், நல்ல வேலை. ஏன்னா 6ஆம் இடங்கிறது வேலை. அந்த இடத்துல சனி வக்ரம் அடைகிறதுனால ஸ்பீடாக செயல்படுவார், வேகமாக செயல்பட போகிறனால உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். வேலையில் இடமாற்றத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். வேலை மாற்றலாம், இடத்த மாற்றலாம். ஒரு சில பேருக்கெல்லாம் ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு சில பேர் ஊர் விட்டு ஊர் போகிறது, ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும் உங்களுக்கு. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியுங்க, கவலையப்படாதீங்க. ஏன்னா கேது ஜென்ம ராசியில் கேது இருந்து உங்களுக்கு நிறைய குழப்பத்தை கொடுத்துருப்பார், பிரச்சனை கொடுத்துருப்பார். அந்த கேது மேலேயும் உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறனால உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு தெளிந்த ஞானமும் உங்களுக்கு கிடச்சிரும், தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா 9ஆம் இடங்கிறது ஆன்மீக ஸ்தானம். அந்த இடத்துல குரு இருக்கார், உங்கள் ராசி பார்க்குறார், ஒரு வெளிச்சம் படுது உங்கள் மேலே. 6ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறார். வியாதி இருக்காது, கடன் இருக்காது, நோய் இருக்காது, எதிர்ப்புகள், எதிரி இருக்காது. இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறனால ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு குரு உங்களுக்கு மகர ராசி 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, நடக்காமல் இருந்தது, இந்த காலகட்டங்களில் போகலாம். வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 9ல் குரு இருக்கார். நீண்ட தூர பிரயாணம், ஆன்மீக பிரயாணம், இல்லை எங்கேயோ ஒரு டூர் போகணுன்னு நினைக்கிறீங்க, போக முடியாமல் இருந்தது, ஏதோ ஒரு தடங்களாகவே இருந்தது. ஆனால் இந்த காலகட்டங்களில் வெளியூர், வெளிநாடு, வெளியூர் பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும்.
சரிங்களா? படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் உங்களுக்கு அமைய போகுது. சரிங்களா? 7ஆம் அதிபதி குரு உங்களுக்கு 9ல் இருக்கார். கணவன் அல்லது மனைவி மூலமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 9ஆம் இடங்கு லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம். அந்த இடத்துல குரு இருக்கார் உங்களுக்கு. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். சனியும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். குருவோட பார்வையும் உங்களுக்கு நல்ல இடத்து மேலே விழுகிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள், நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சக்ஸஸ் தான். சரிங்களா? மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்கள் கடன் தொழில் இருக்கீங்க, வேலையில் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு மன அழுத்தமெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? இந்த 4.5 மாத காலகட்டங்கள் நல்ல காலகட்டங்கள், பயன்படுத்திக்கோங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா நேரம் நல்லா வரும்போது இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். நேரம் நல்லா இல்லாமல் இது பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் கெட்டதாக நடக்கும். ஆனால் இந்த காலகட்டங்கள் கன்னிராசி நேயர்கள் நீங்கள் 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. என்ன வயசில் இருக்கீங்க பாருங்கள், உங்கள் ஏஜ் என்னென்னு பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன கிரகங்களோட, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் என்னென்ன அமைப்பில் இருக்காங்க பிறக்கும் போது, இப்போ என்ன கிரகத்தோட தசாபுத்தி போயிட்டுருக்கு, என்ன கிரகத்தோட ஆளுமையில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, இதெல்லாம் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்கும், இதெல்லாம் பாருங்கள். ரொம்ப முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு தான் போகணுமா, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு நண்பர்களாக அமைவாங்க, வெளிநாடு போகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ திருமணம் நடக்கும். ஒரு சில பேர் திருமணம்லாம் பார்த்திங்கன்னா நடந்து டைவர்ஸ் போய் செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எப்போ மறுமணம் எப்போ அமையும், எப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும், எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்போ தான் நீங்கள் சாதிச்சு காமிக்க போகிறீங்க, இது எல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகம், அவங்கவுங்க பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா தான் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறனால கவலையே பட வேண்டாம். கடன் கம்மியாகும், நோய் கம்மியாக போகுது, இல்லைன்னா நோய் முற்றிலும் உங்களை விட்டு விலக போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த வாழ்க்கை, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிடும். அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்காரா, நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரான்னு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி நல்லா இருக்காரான்னு பாருங்கள். சரிங்களா? லக்னாதிபதி தான் ரொம்ப முக்கியம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். இப்போ உங்கள் உடல் அமைப்பு எப்படி இருக்குது, இந்த ஆன்மா, இந்த பிறவியில் நீங்கள் என்னென்ன அனுபவிக்க நீங்கள் பிறந்திருக்கீங்க, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.